ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி இன் எல்லோ சாப்டர் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு டீமன் சைல்ட் கிட்ட மாட்டிட்டு அதுக்கு வந்து எப்படி தப்பிக்கணும் தான் அந்த கேமே. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை இப்போ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஆக்ட் 1 பேபி சிட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் ஒரு 4 சாப்டர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அது இப்போ சாப்டர் 1 தான் போகிறோம். இப்போ நம்ம ஒரு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு பேபி சிட்டர் தான், குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்க. நமக்கு ஒரு புது கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட குழந்தை 10th அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அவங்க நைட்டு வந்துடுவாங்களாம். அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு பால் பாட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்குமா. அதை எடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதை தூங்க வச்சா போதுன்றது தான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். லிஃப்ட் விட்டு வெளியே போயிடுவோம். ஓகே, அப்ஜெக்டிவ் மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட் 10 கண்டுபிடிக்கணுமா. ஒவ்வொரு டோரை தான் போய் பார்க்கணும். நம்பர்லாம் போடல. இது லாக் ஆகிருக்கு. லாக்காக தான் அப்பார்ட்மெண்ட் 10 போல். ஓகே, கீழே பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ட். இதுவா, இதை எடுக்கணும் போல். ஓகே, அடியில் தான் சாவி இருக்குது. அப்போ இதுதான் அப்பார்ட்மெண்ட் 10ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அன்லாக் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் அப்பார்ட்மெண்ட் 10 அன்லாக் ஆகிடுச்சு. அதோ பாருங்கள், அந்த குழந்தை அங்கே இருக்குது. இப்போ தான் பேபி நெல்லுன்னு டைட்டில் கார்டே போடுறாங்க. கேம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் விளாட போகிறேன். அந்தளவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அதை சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஓகே, இப்போ நைட் 1 நம்ம என்ன சொல்கிறோம்னா, தூங்க போகணுன்னு கேட்குறாங்க. ஓகே, அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த குழந்தை கேட்குது. ஓகே, உள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ தான் டைட்டில் கடையை போட்டுருக்காங்க. இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு ஃப்ரிட்ஜு பாட்டில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்க நல்லா பார்ப்போம். தூக்கியாச்சு. தூக்கம் நல்லாயிருக்கு. இன்னும் முறைச்சிட்ருக்கு நம்மளை. ஓகே, இது என்ன பாக்ஸு? இதுக்கு ஏதோ ஃப்ரீ சோல் கேட்குறாங்க. இது பாத்ரூம். இப்போ ஃபஸ்ட் நான் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கணும். ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னே தெரில. கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரில. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகே, லாக்காக இருக்குது. இது ஓப்பனில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இது வாஷிங் மிஷின் தான் இருக்குது, துவைக்கிற இடம். இது என்ன இடம்? இது எனக்கு கிச்சன் மாதிரி தெரிலையே. இதுதான் குழந்தையோட ரூம் போல். அப்போ இந்த வீட்டில் பெரியவங்களுக்கு ரூம் இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கணும். கிச்சன் இங்கே இல்லை. ஒரு வேளை இன்னொரு வீட்டில் தான் கிச்சன் இருக்குமோ. இருங்க வெளியே போய் பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே இந்த ரூமில் எதாவது போகணுமா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே தான் வெள்ளை கலரில் இருக்குது. அதான் கிச்சன் போல். இருங்க அங்கே போவோம். ஆமாம், இதுதான் கிச்சனு. கிச்சன் இங்கே இருக்குன்னே தெரியாமல் அங்கே போய் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் என்ன? பால் பாட்டில் இங்கே இருக்குது. எடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை போய் குழந்தைகிட்ட கொடுக்கணும். ஓகே, இங்கே தான் இருக்குது குழந்த. ஓகே, இது கொடுத்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைக்கு இப்போ டைப்பரை மாற்றணும். ஓகே, போய் இந்த ரூமில் வைக்கணும் போல். ட்ரெஸ்ஸிங் ரூம் தான். இங்கே தான் இருக்குது. இங்கே வைக்க முடியலையே. தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இல்லை போல். இப்போ இன்னும் அப்ஜெக்டிவ் காட்டிகிட்டே இருக்குது. இங்கே வைக்கணும் போல். ஆமாம், நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டாங்க. நாப்பி எடுத்துகிட்டு வரணுமா, அதாவது டைப்பர் தான் சொல்கிறாங்க. இங்கே ஏதோ பூனை மின்னுது. என்னது? இதுதான் இந்த ஃப்ரீ சோல் போல் இங்கே. ஓகே, பேபின் இந்த சோல்ஸ்லாம் இந்த பேபியாக ட்ராப் பண்ணப்பட்டிருக்கான். சரி, அது அப்புறமா பார்ப்போம். இதில் டைப்பர் எடுத்துகிட்டு குழந்தைய காணும். எங்கே போச்சு? எங்கேயா போயிடுச்சு? அங்கே உட்காந்துட்ருக்கு. இருங்க ஃபஸ்ட்டு போய் மாற்றி விட்டுருவோம். அதுக்கு முறைச்சிட்ருக்கு. ஓகே, மாற்றியாச்சு. இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழந்தைய பெட்டுக்கு தூக்கிட்டு போகணுமா. ஆக்சுவலாக இதுதான் இந்த பொம்மை, அதாவது இந்த குழந்தை தான் இல்லை பேயின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த குழந்தை நல்ல குழந்தையாக தான் இருக்குது. இதை பார்த்தா பேய் மாதிரி தெரியல. சரி, போக போக தான் தெரியும். இப்போ அதை பெட்டில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டோரி ரீட் பண்ணணுமா. ஓகே, ஸ்டோரி புக்கிங் தான் இருக்குது. அப்படியே உட்காரணும் போல். ஓகே, உட்காந்தாச்சு. த பிரின்ஸ் அண்ட் கேட், இளவரசனும் பூனையும். என்ன கதை அது? அக்ராஸ் த ஷோர். கதையெல்லாம் படிக்க வேணாம், நம்ம படுக்க திருப்பிட்டு போயிடுவோம். அப்படின்னா சொன்ன கணக்கு தானே வரும். ஓகே, சொல்லி எஞ்சாச்சு. இப்போ குழந்தை தூங்கிடுச்சா? ஆமாம், தூங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே போய் டிவி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சோஃபாவில் போய் டிவி பார்க்கணும். சோஃபாவில் உட்காந்து
கீழே போவோம். நம்மளுக்கும் வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதான் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க சொல்கிறாங்க போல். அட இங்கே இன்னொரு பூனை இருக்குது. ஓகே, ஃப்ரீ சோலை ஃப்ரீ பண்ணியாச்சு. இதுக்கு வந்து வீடியோவில் கொடுத்தாச்சு நம்ம. இது என்ன சேனல் மாற்றிட்டே இருக்கும், எதுவும் வரல, எல்லோ கலரில் இருக்குது. சேனல் என்ன சேனல் மாற்றுறது? உட்காந்தாச்சு, இதனால் எதுவும் ஆகலையே. சோஃபாவில் உட்காந்து பார்க்க சோஃபா இன்ட்ராக்ட் பண்ணும் போல். ஓகே, இப்போ தான் நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கோம். ஏதோ ஆட் ஓடிட்டுருக்கு. என்ன நமக்கு தூக்கம் வந்துச்சு போல், கண்ணை மூடி திறக்கிறோம். அப்போ இப்போ தூங்க போகிறோமா? ஆமாம், தூங்குறோன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தூங்கிட்டோம். என்ன குழந்தை அழுகிற சத்தம் தானே இப்போ கேட்டுச்சு. குழந்தை எந்திரிச்சிருச்சு போல். நைட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுவேன், நாங்கள் இன்னும் அழுக்கானோம். இப்போ பேபியை அழுகை நிறுத்தணும் போல். இப்போ இந்த குழந்தை எங்கே மேலே தானே இருக்கும், போய் பார்ப்போம். ஓகே, குழந்தை பேயா மாதிரி இருக்காதுல, போய் பயமாக இருக்குது. குழந்தைய காணோம். பேபியை வீட்டுக்கு எடுத்து வரணுமா? இப்போ தானே மேலே வந்தோம், கீழே எந்த குழந்தையும் இல்லையே. ஒருவேளை சரியாக பார்க்க மாட்டோமா? அட இங்கே இருக்குது, இது நான் அழுதுகிட்டு இருக்கு. ஓகே, அழுகையை நிறுத்தியாச்சு. ஆனால் இப்போ இது சோகமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி தூங்க வைக்கணுமா? ஓகே, பெட்டில் போட்டு பார்ப்போம். ஓகே, பெட்டில் போட்டாச்சு. இப்போ கரெக்ட் ப்ளஷ்ஷு, ஒரு கரெக்டான பொம்மையை தூக்கி போட சொல்கிறாங்க. இங்கே எந்த பொம்மையும் இல்லையே. அந்த குழந்தை எந்த பொம்மையும் கேட்கல. இங்கே சோல் இருக்குது, அதை ஃப்ரீ பண்ணியாச்சு. அட இங்கே இருக்குது 3 பொம்மை. ஆடு, முயல், பூனை. முயலை தூக்கி போடுவோம்ல. ஓகே, முயல் போட்டுருவோம். இன்னும் தூக்கி எறிஞ்சிருச்சு, அப்போ முயல் இல்லை போல். நெக்ஸ்ட்டு ஆடு கொடுத்து பார்ப்போம். ஆடு தான் ஒரு வேலை கேட்குது. இது வாய் திறந்து கேட்டால் கூட கொடுக்கலாம். இதுவும் இல்லையா, தூக்கி அடிச்சிருச்சு இதையும். அப்போ பூனை தான் போல், பூனையை தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போயே அழுகி நிறுத்தணும். ஆமாம், அழுகி நிறுத்திடுச்சு, சிரிச்சிருச்சு. ஓகே, இப்போ கதவை மூட சொல்கிறாங்க வெளியே வந்துட்டு. ஓகே, நம்ம வெளியே வந்துட்டு கதவை மூடியாச்சு. இப்போ திருப்பி சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க சொல்கிறாங்க. ஏன் இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே, போய் உக்காந்துருவோம் முதல்ல. திருப்பி அந்த குழந்தை எந்திக்காமல் இருந்தால் சரி. எப்போ அது பேயாமல் வருவோன்னு பயமாக இருக்குது. இந்த குழந்தை தான் பேயின்னு தெரியும், ஏதாவது பயமாக இருக்குது. ஓகே, திருப்பி நம்ம கண் மூடி திறக்குது. ஓகே, நம்ம திருப்பி தூங்கிட்டோம். லோடிங் என்ன, சாப்டர் 1 சாப்டர் 1 ஆக்ட் 1 முடிஞ்சா. ஆக்ட் 2 C1 நைட் 2. இப்போ ஷீப்புன்ற சாப்டர்லேயே நமக்கு மொத்தம் 3 நைட் இருக்குது போல். இப்போ நைட்டில் என்ன ஆக போதோ. ஓகே, இந்த குழந்தை என்ன சொல்கிறேன், இது காமெடியாக இருக்குன்னு கேட்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, நான் அதை பண்ண சொல்லணும்னு சொல்கிறோம். அதோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வில்லங்கமாக எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, இப்போ பேபிக்கு வந்து பால் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே தான் இருக்குது. என்ன ஃப்ரிட்ஜு எங்கே போச்சு பால் பாட்டிலு? எங்கே போச்சு? ஆஹா, இப்போ தான் பேய் ஹாரர் கேம்ன்றதை காமிக்கிறாங்க. கதவு போட்டிட்டு திறக்கலை. இப்போ என்ன பண்ணுறது? பால் பாட்டில் காணாமே. இங்கே எங்கேயாவது இருக்கா? ஆமாம், இங்கே தான் இருக்குது. பாட்டில் பறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஹாரரே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நைட் 1 சும்மா ட்ரெய்லர் போல். ஓகே, குழந்தை சிரிச்சிட்டு தான் இருக்குது. அப்படியே இருக்குது அதுக்கு பால். திருப்பி இதுக்கு எத்தனை தான் டைப்பரை மாற்றுறது? இதெல்லாம் ஒரு வேலையா? பேபி சீட்டர்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யணும் போல். சரி, போய் போடுவோம் இதாங்க. ஓகே, குழந்தை இங்கே போட்டாச்சு. இப்போ இதுக்கு டைப்பர் எடுத்துகிட்டு வரணும். இன்னும் வர மாட்டேங்குது. டைப்பருக்கு என்ன கண்ணு முளைச்சிருச்சு? இங்கே போயிடுச்சு. டைப்பர்லாம் இப்படி பண்ணுமா? இதுக்கு எப்படி கண்ணு முளைச்சது முதல்ல? இது ஹாரர் கேமா ஃபன் கேமானே தெரிலையே. காமெடியாக போயிட்டுருக்கு. எங்கே போச்சு காணோம்? இங்கே மேலே போயிடுச்சா, கீழே போயிடுச்சா? இருங்க வெளியே வந்து பார்ப்போம். இங்கேயும் காணாமே. எங்கே போச்சு அது? இப்போ மேலே போயிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க எல்லா கபோர்டையும் தேடி பார்ப்போம் பேசாமல். இங்கே இல்லை, மேலே போன மாதிரி தான் இருந்துச்சு. மேலே இல்லை. இப்போ கீழே இருக்கா? கீழேயும் இல்லை. ஒரு வேளை மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்குமோ? திருப்பி போனாலும் போயிருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம். இல்லை, இங்கேயும் இல்லை. இன்னும் அந்த நாப்பியை கேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அது கீழே இல்லை, மேலே தான் போயிருக்கு. இங்கே தான் இருக்குது பாருங்கள். அது எங்கே அந்த ரூம் கூட்டிடுச்சு. இந்த டைப்பர்லாம் நாங்கள் தொல்லை பண்ணுது. இப்போ இங்கே ஆளை காணோம். எங்கே போச்சு? இங்கேயும் இல்லை. இப்போ வெளியே போயிடுச்சா? எங்கேயாவது வேறு ஏதாவது ரூமுக்கு போயிடுச்சா? சைடு ரூமா? இல்லை, கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
கீழே திருப்பி அது எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு தெரிலையே. ஒரு டைப்பர்லாம் நம்மளை போட்டு உயிரை வாங்குது பாருங்கள். ஆனால் இது ஹாரர் கேம் மாதிரி எனக்கு தெரில, ஃபன் கேம் மாதிரி தான் இருக்குது. பார்க்க ஹாரர் மாதிரி இல்லை, ஃபன்னாக தான் இருக்குது எனக்கு இது டைப்பரை தேடுறதுலாம். ஒரு டைப்பர் தான் வச்சுருக்காங்க, இன்னொரு டைப்பர்லாம் இல்லை, கீழேயும் அது இல்லை. அப்போ திருப்பி இந்த மேலேயே ஓடிடுச்சா? ஒருவேளை அது கீழே வராமல் இருந்திருக்குமோ, நம்ம தான் தெரியாமல் கீழே வந்துட்டோமோ? இந்த ரூம்குள்ளே இருக்கா? அடா இங்கே தான் இருக்குது பாருங்கள், பெட் மேலே. அடா இதுவாக கொஞ்சம் ஓவராக பறந்து போய் அடிச்சுக்கிச்சு. இங்கே இன் எமர்ஜென்சி பிரேக் த கிளாஸா? எமர்ஜென்சியாக நடந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த பேபி ஆயில் வைக்கணும் போல். ஓகே, இந்த டைப்பருக்கு திருப்பி தலை சுற்றுறது நின்று அது வெளியே எங்கேயாவது ஓடுறதுக்குள்ள இப்போ இதை மாற்றிடணும் எப்படியாவது குழந்தைக்கு. ஓகே, இதுக்கு கொடுத்தாச்சு. இதை இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பி இது பெட்டுக்கு தூக்கிட்டு போனால் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் அதை பெட்டில் தூங்க வச்சு நம்ம என்ன குழந்தைய காணும். இப்போ எப்படி அது கையிலேருந்து அங்கே போச்சு? ஐயா பயமாக இருக்கே. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை வரைக்கும். இப்போ என்ன முறைச்சிக்கிட்டு இருக்குது நம்மளை, ஒத்து பார்த்துட்ருக்குது குழந்த. அடா திரும்பி அங்கே போயிட்டேன். அடா இதை பார்க்க வர பயமாக இருக்குது, கையில் தூக்கி வச்சுட்டு. ஓகே, இங்கே போட்டுருவோம். இப்போ படுக்க வச்சாச்சு. இப்போ ஸ்டோரி சொல்கிறாங்க. ஓகே, கதை சொல்லுவோம். இப்போ நான் பிரின்ஸ் அந்த ரேபிட்டா? பார்க்கவே பயமாக இருக்குது இந்த முயலை பார்க்க. சரி கதையை சொல்லுவோம். ஓகே, இது என்ன பேய் கதைன்னு வச்சுன்னா பறந்து போயிடுச்சு. திருப்பி இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு திருப்பி பால் வேணுமா? என்னென்ன அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல இருக்குங்க. அதோட திருப்பியும் கரெக்டான பொம்மையை தூக்கி போட சொல்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட. இப்போ என்னவா இருக்கும்? அது கண் இப்போ மாறிச்சு தான். ஆஹா, பேயாக மாறிட்டு இருக்கே குழந்த. இப்போ என்ன பண்ணுறது? பூனை பொம்மையை தூக்கி போடுவோம். இது கரெக்டாக இல்லை, தூக்கி அடிச்சிருச்சு. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கே. முயல் போட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. முயல் கரெக்டாக இருக்கும். ஓகே கரெக்டு, முயல் தான். இப்போ ரீட் பண்ண சொல்கிறாங்க திருப்பி கதையை. ஓகே உட்காந்துருவோம். அந்த ரேபிட் மூஞ்சியை பாருங்களேன், கண் எப்படி பெருசாக இருக்குதுன்னு பார்க்க பயமாக இருக்குது அளவுக்கு. ஓகே சீக்கிரம் படிப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு பேஜு. இது என்ன சின்ன குழந்தைங்களுக்கு படிக்க ஸ்டோரி பயங்கரமான ஸ்டோரியாக இருக்குது. இப்போ என்ன தூங்கிடுச்சா? ஆமாம், குழந்தை தூங்கிடுச்சு அப்படியே. இப்போ என்ன பண்ணேன்னா கதவை சாத்திட்டு போக சொல்கிறாங்க வெளியே. கதவை சாத்தியாச்சு. இப்போ டிவி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே போவோம் வேகமாக. ஓகே இப்போ நம்ம இங்கே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே இங்கே உட்கார முடியல. அப்படி என்ன உட்கார முடியல? கதவுல என்னது? கதவுல என்ன சத்தம் கேட்டுச்சு? சத்தத்தை கேட்கலையே. கதவுல என்னது? இன்னும் கீழே பார்சல். இதை எடுத்து டேபிளில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே இதான் யாரா வச்சது? டோஸ்டி 4000. இது பிரெட் டோஸ்டர் போல். அட மேலே இந்த முயல் பொம்மை அது அந்த குழந்தைகிட்ட என்ன கொடுத்தோம், அதனால் கீழே வந்து விழுகுது. ஆஹா, வீட்டில் வில்லங்கமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பொம்மையே நம்ம குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வந்தோம், அந்த பொம்மை எப்படி கீழே வந்துச்சு? அட பயமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மேலெலாம் போவேணாம், கதவை சாத்தி அப்படி போய் சோஃபாவில் படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா அவங்க வந்து டிவி தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே வேகமாக போயிடுவோம், பயமாக இருக்குது. நம்ம இப்போ மேலே போயிட்டு அந்த குழந்த பாட்டுக்கு திடீர்னு பேயாமல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பயமாக இருக்கும். ஓகே அப்படியே தூங்கிடுவோம். தூங்கல் இன்னும் சீக்கிரமாக தூங்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நைட் 2 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் லோடிங் வந்துடுச்சு. சொன்ன மாதிரி நைட் 2 முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நைட் 3. நம்ம என்ன சொல்கிறோம்னா குட் நைட் ஸ்வீட் டைம்னு சொல்கிறோம். அந்த குழந்தை வேறு ஏதாவது சொல்லுது. இதுதான் கடைசி நைட்டு, பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேபிட் கேட்லாம் இருக்குது. ஓகே ஓகே நம்ம தூங்குன்னு சொல்கிறோம். அந்த குழந்தை நான் உங்களுக்கு என்னோடய கனவு காட்டுன்னு சொல்லுது. ஸ்டார்ட் சொல்லிட்டோம். எதுவும் வில்லங்கமாக நடக்காமல் இருந்தால் சரி. போக போக பயமாக இருக்கே. இதுதான் கடைசி நைட்டு. இப்போ டேரக்டாக டிவி போட சொல்கிறாங்க. ஏன்னா அதிருது. ஓஹோ, குழந்தை அழுகிறதுல அதிருதா இடமே. மேலே போய் குழந்தை என்ன ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. லைட்லாம் ஆஃப் ஃபேன் ஆகுது, பயமாக இருக்குது. போக போக உள்ளே என்ன நிலவரம்? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இப்போ குழந்தைய சிரிக்க வச்சிட்டோம். கதவை மூடிட்டு போக சொல்கிறாங்க. கதவை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே சீஸை டோஸ்ட்டில் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு பசிக்குது போல். ஓகே செய்வோம். சீஸ் எடுத்தாச்சு. சீஸ் இப்போ எப்படி சாப்பிட்றது? கீழே போட்டோம். இது என்ன? இது சாசேஜ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் சாண்ட்விச் தானே யூஸ் ஆகும். இங்கே சாண்ட்விச்லாம் இல்லை, டோஸ்டர் தான் இருக்குது. அட இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ப்ரெட் ஸ்லைஸ் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே வச்சாச்சு.
இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வர சொல்லியிருக்காங்க. நம்ம சீஸ் வைப்போம் ஃபஸ்ட்டு. சீஸ் எடுத்தாச்சு வைப்போம். நமக்கும் பசிக்கும்ல, அதான் செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுப்போம். சாசேஜ் எடுத்தாச்சு, வச்சாச்சு. இன்னொரு ப்ரெட்டு கேட்குறாங்க. ஒரு ப்ரெட்டை தூக்கி மேலே வச்சு செய்வோம், செஞ்சு சாப்பிட்றலாம். ஓகே, ரெடி ஆகிட்டுருக்கு. வெடிச்சிருச்சு. ஃபீட் த பேபி மான்ஸ்டரா? குழந்தைக்கு ஃபீட் பண்ணு நீ மான்ஸ்டர், நம்மளை திட்டுறாங்க. ஃபீட் மீன்னு போட்டிருக்கு. ஐயோ, குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்காம நம்ம சாப்பிட்டாங்க, பிரச்சனையாயிடுச்சு. ஆஹா, என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜுன்னு எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. ஆஹா, பால் டப்பா எடுக்கணும். ஏதாவது பண்ணி விட்டுருச்சா? பட் அங்கே தான் இருக்குது பாருங்கள் குழந்தை. கதவை சாத்தி விட்டுருச்சு. ஏன் வேறு எங்கேயும் வந்துட்டோம்? என்ன இடம் இது? இன்னும் ப்ளூ கலரில் இருக்குது. இது மேஸா? இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் மேஸ் ஆகிடுச்சா? ஐயோ, இப்போ பயமாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேய மாறுது. மாட்டா இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்குது, ஏதோ தடுத்துட்ருக்கு. அங்கே தான் பால் டப்பா இருக்குது. இப்போ எப்படி எடுக்கிறது? ஏதோ மேஸ் மாதிரி ஆகிடுச்சு. இந்த வழியெலாம் முதல்ல இல்லவே இல்லை. இப்போ நான் புதுசாக வந்திருக்கு இந்த வழியெல்லாம். இப்போ எப்படி போகிறது அந்த பக்கம்? சிக்கன்லாம் கீழே கிடக்கு. இதுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரில. நம்ம ஒவ்வொரு பக்கமும் போனால் உண்டு போல். இப்போ தான் இந்த வழியெல்லாம் வந்த வழியெல்லாம் திருப்பி அடைச்சி வச்சுருக்கானுங்க. புதுசாக வழி க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு பக்கம் போக போக. இந்த பக்கம் ஏற்கனவே வந்துட்டோம். இப்போ என்ன இந்த பக்கம் போகணுமா? கரெக்டாக தான் போகிறோமா, மாற்றி போயிட்டுருக்கோமா தெரியலையே. இவனுங்க மேசத்துக்கு இப்படி கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. தப்பாக போய்கிட்டு இருக்கோம். போக வழி மாறுற மாதிரியும் தெரியுது. கரெக்டான வழியாக தான் இருக்கா? ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது. பால் டப்பா கிட்ட வந்துட்டோம். அப்போ இந்த மேஸ் மாறிட்டே இருக்குது போல். நம்ம ஒவ்வொரு பக்கம் திரும்ப மேஸ் மாறுது போல். இங்கே பாருங்கள், ஒரு வழி தான் இருந்துச்சு, இப்போ 2 வழி ஆகிடுச்சு. தள்ளி இருக்குது. கன்ஃபார்மாக இவனுங்க வழியை மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு பக்கம் சும்மா கூட்டம் போக்கில் போனாலே கரெக்டாக வெளியே போயிடுவோம் போல். இப்போ இந்த பால் டப்பா எடுத்து போய் அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. கொடுக்கல அந்த குழந்தை நான் திடீர்னு சுயரூபத்துக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, செத்து தான் போவோம். இப்போ எந்த பக்கமாக போகிறது? வழியவே காணோம். திருப்பி சுற்றிட்டுருக்கு வழி. எந்த பக்கம் தான் போகிறது? இந்த வழியாக தான் நினைக்கிறேன். ஆமாம், இதான் பெருசாக போகுது. வந்துட்டோம். டோரு இது கதவு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இங்கே அந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸும் எழுதலையே. இந்த டோர் தான் திறந்தாச்சு. உள்ளே எதுவுமே இல்லை. குழந்த கண்ணு மாறிடுச்சு, வாய் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, கொடுத்தாச்சு, சிரிக்குது. ஓகே, இப்போ பேபிக்கு டைப்பரை மாற்றணுமா? அது மூஞ்சியை பாருங்கள், பேயாக மாறிடுச்சு. பயமாக இருக்குது. கண்ணே எல்லோ கலர் ஆகிடுச்சு. இந்த தான் பேபி நல்லன்னு பேர் இருக்குது போல். நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு மாற்ற சொல்கிறாங்க. மாத்திரக்குள்ளே எதுவும் விபரீதம் ஆகாமல் இருந்தால் சரி. அதே பேயாக ஆகிடுச்சு. கொஞ்சம் பயந்துட்டேன். ஏதோ மண்டபம் தானே இருந்துச்சு. ஐயோ, எதுவுமே நடக்குது. அங்கே பாருங்கள், குழந்தை எப்படி பார்க்குது. இந்த குழந்தை தானே மாற்ற சொல்லிச்சு. எல்லாத்தையும் வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா எமர்ஜென்சி கிளாஸை எமர்ஜென்சி கிளாஸை உடைக்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வழியாக தடுத்துட்ருக்கு. ஆங்கிஜை செஞ்சு சாப்பிட்டு இவ்வளோ பெரிய குத்தமாக அதனால வந்தாச்சு. இப்போ வேகமாக இந்த ஃபஸ்ட்டு ரூமில் பார்த்தோம்ல, இங்கே தான் இருக்குது. இப்போ வேகமாக போய் கொஞ்சம் பயமுட்டி விட்டுருச்சு. ஜம்ப்ஸ்கேரு. இந்த உடைக்கணும் உடச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு குழந்தை வாயில் மாட்டினா போதும். நமக்கு அடி வந்துட்டுருக்க மாதிரி அனிமேஷன் இருக்குது. வாயில் வச்சிடணும். வச்சாச்சு. இந்த குழந்தை அங்கே போயிடுச்சு. இப்போ தூக்கிட்டு போய் பெட்ரூமில் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. வேகமாக போகணும். இந்த சிம்பிள் பாருங்களேன், இந்த சிம்பிள் இந்த பேபியோட சிம்பிள் அது இந்த இதில் இருக்குது. அது கண்ணு திறந்துருச்சு. திருப்பியும் இது க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ட்ரீம். அது முதலே சொல்லிச்சுல, உனக்கு என்னோடய ட்ரீமை காட்டுறேன்னு. இல்லைன்னா ஸ்டோரி புக் எடுத்துருச்சு. நம்மளை தூங்க வைக்க போகுதா இந்த குழந்தை? ஆஹா, என்ன பண்ணுறது? என்ன பெட்ரூம்க்கு வெளியே வந்துட்டோம். அது பெட்ரூம்குள்ளே பறந்து போயிடுச்சு. இப்போ பேபியை செட்டில் பண்ண சொல்கிறாங்க. எப்படி நான் செட்டில் பண்ணுறது? கையில் எடுத்துட்டோம். இப்போ பெட்டில் போட்டாச்சு. இப்போ ஸ்டோரி ரீட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடமே வித்தியாசமாக மாறிடுச்சு, உடையிற மாதிரி. இதை வேறு ஏதோ ஸ்பேஸ்க்கே போகிற மாதிரி இருக்குது. கரெக்டான பொம்மையை போடணும். ரேபிட்டாக கோமை கடிச்சிக்காம சரி, தட்டி தான் விடுது. நல்ல வேலை, கோவம்லாம் படலை. இதை தூக்கி பார்ப்போம். இதையும் தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்போ ஆடு பொம்மை தான் வேணும் போல். ஓகே, ஆடை தூக்கி போடுவோம். ஓகே, ஆடு ஒத்துக்கிச்சு. இப்போ ஸ்டோரி படித்து தூங்க வச்சா போதும்.
வச்சா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேகமாக நம்ம கதையை படித்து சொல்லுவோம். ஓகே. ஐயோ வேகமாக படிக்கணும். என்ன எதுவும் நடக்க மாட்டேங்குது. படிக்கவே முடியல. இப்போ தான் படிக்க முடியுது. ஓகே வேகமாக படிக்கணும்னா ஏதோ மாறுது எல்லாமே. ஓஹோ இது என்ன முழுங்குது, சிரிக்குது, அட பறந்துச்சு, என்ன பொம்மைன்னு அடிக்குது. அந்த குழந்தை பாருங்க இங்கே இது அனிமேஷன். நான் எதுவுமே ப்ளே பண்ணல. அனிமேஷன் ஓடிட்டுருக்கு. நம்ம கீழே வந்துட்டோம். மேலே ஸ்பேஸ்லாம் வருது. அந்த மாதிரி இந்த குழந்தை இழுக்குது. இந்தியா இருக்குது. குழந்தை செத்துட்டோமா? என்ன ஆச்சு இப்போ? குட் நைட்டு. நமக்கு குட் நைட் சொல்லுது. அப்போ நம்ம கதையை முடிச்சிருச்சு போல். இன்னும் செத்துட்டோம். இப்போ வேற என்ன பண்ணாலும் இல்லை, தப்பிக்க முடியாதே. செத்துட்டோம் அவ்வளோதானா? ஒருவேளை கேம் முடிஞ்சா சாப்டர் 1? இல்லைப்பா ஏதாவது வந்தால் தான் தெரியும். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே லோடிங் வந்துருச்சு. அப்போ நைட் 3 கம்ப்ளீட்டா? செகண்ட் சோல் ஆக்ட் 2. ஆக்ட் 1 அப்போ முடிஞ்சிருச்சு போல். அப்போ பேபி நெல்லோ சாப்டர் 1 ஆக்ட் 1 தான் ஷீப்பு, ஆக்ட் 2 ரேபிட் போல். அப்போ நம்ம ஒரு வழியாக ஆக்ட் 1 முடிச்சிட்டோம். இருந்தாலும் உண்மையிலே கேம் வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரேபிட்டில் வந்து பிக்மேன் ஏதோ இருக்குது. அப்போ சாப்டர் 2 இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும் போல். இப்போதைக்கு நம்ம பேபி சிட்டிங் வந்து அந்த குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரேபிட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஆக்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுவோம். இது ஏதோ செகண்ட் சோல்னு போட்டிருக்கு. இப்போயும் இந்த குழந்தை வச்சு செஞ்சிருச்சு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெய்லர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் தான் மெயின் பிக்சர் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரியே தெரில. இனிமேல் தான் பெருசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அது மட்டும் என் உள்ளுணர்வு சொல்லுது. எனிவேஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கவுண்ட் சர்வீலையும் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.